திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆணைமுகத்தனை இந்தின் நிலம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். அடியார் பெருமக்கள் அனைவரையும் பணிவுடன் வணங்கிக் கொள்கின்றேன். இன்றைக்கு திருப்பழனம் என்ற தலத்தின் தல வரலாற்றை சிந்திக்க இருக்கின்றோம். தொடர்ச்சியாக நாம் 5ஆம் திருமுறை பதிகங்களை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே அப்பர் சுவாமிகள் அருளி செய்த திருக்குறுந்தொகை பாடல் ஒன்று 5ஆம் திருமுறையில் 35வது திருப்பதிகமாக வகுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பதிகத்தை சிந்திப்பதற்கு முன்பாக நாம் அந்த தலத்தின் தல வரலாற்றினை சிந்தித்து விடலாம். இது பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் 50வது தலமாக இருக்கின்றது. இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கின்றது. இங்கு இறைவன் ஆபத் சகாயேஸ்வரர் என்ற திருநாமத்தில் அருள்பாலித்து வருகின்றார். அம்மையின் திருநாமம் பெரியநாயகி என்பது. இங்கு தல விருட்சங்களாக வாழை மரமும் வில்வ மரமும் இருக்கின்றது. புண்ணிய தீர்த்தங்களாக காவிரியும் மங்கள தீர்த்தம் என்ற தீர்த்தமும் வணங்கப்பட்டு வருகின்றது. இங்கு திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளி செய்த பதிகம் ஒன்றும் அப்பர் சுவாமிகள் அருளி செய்த பதிகங்கள் 5ம் கிடைத்திருக்கின்றன. இந்த தல வரலாறு பற்றி சிந்திக்கும் பொழுது, அதாவது அதற்கு முன்பாக இங்கே இது சப்தஸ்தான தலங்களில் இது 2வது தலமாக இருக்கின்றது. இதற்கு கதலி வனம், கதலினா வாழை, நமக்கு தெரியும், இங்கே வாழை மரம் தல விருட்சமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். எனவே இதுக்கு கதலி வனம் என்ற மற்றொரு பெயரும் இருக்கின்றது. இந்த திருக்கோயிலில் சந்திரன், குபேரன், திருமால், திருமகள், நாதசர்மா என்ற அந்தனர் ஆகியோர் வழிபட்டு பேர் பெற்றிருக்கிறார்கள் என்ற தகவலும் இருக்கின்றது. இப்போ தல வரலாறு சிந்தித்தோம் அப்படின்னா, பெற்றோரை இழந்த ஒரு அந்தன சிறுவன் என்ன செய்கிறான்னா, பல தலங்களுக்கு சென்று இறைவனை வழிபட வேண்டும் என்ற நோக்கத்தில் பல தலங்களுக்கு யாத்திரை செல்கின்றான். அப்போது அந்த வழியில் திருப்பழனம் என்ற திருத்தலத்தில் ஒரு இரவு தங்கி விடுகின்றான். அப்போது அவனது கனவில் யமதர்மன் தோன்றி, இன்றிலிருந்து 5வது நாளில் உனது உயிர் பறிக்கப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அந்த பையனுக்கு அதிர்ச்சி அடைஞ்சிடுறான். சிவ வழிபாட்டில் இருக்கிற அந்த பையன் உடனே சிவபெருமானிடம் சென்று சரணடைந்து விடுகின்றான். அப்போ பெருமான் அசரீரியாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கிருந்து திருவாரூருக்கு திருவையாறு என்ற திருத்தலத்திற்கு நீ சென்றாய் எனில் உன்னுடைய இந்த ஆபத்திலிருந்து நீ காத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அந்த பையனும் திருவையாறு செல்கின்றான். அங்கே சென்றதனால் அவனுக்கு இந்த பேராபத்திலிருந்து அவன் காக்கப்படுகின்றான். இப்படியாக இந்த அந்தன சிறுவனை ஆபத்திலிருந்து காத்தபடியால் இறைவனுக்கு ஆபத் சகாயேஸ்வரர் என்ற திருநாமம் வழங்கப்படுகின்றது. அப்புறம் இங்கே அப்பர் சுவாமிகள் எப்படி இங்கே இந்த திருப்பழனம் தலத்திற்கு எப்படி வந்தார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு தெரியும், அப்பர் சுவாமிகள் திங்களூர் சென்றார். அங்கே அப்பூதி அடிகளை சந்திக்கின்றார், பல அதிசயங்களை நிகழ்த்துகின்றார் அப்படிங்கிற அந்த தகவல்லாம் பார்த்துருப்போம். அப்படி அப்பர் சுவாமிகள் திங்களூர் தலத்திற்கு சென்று அங்கிருந்து திருப்பழனம் என்ற திருத்தலத்திற்கு வருகின்றார். அங்கே சொல்மாலை பயில்கின்ற குயிலினங்கால் அப்படின்னு தொடங்குகிற ஒரு அற்புதமான பதிகத்தையும், ஆடினார் ஒருவர் போலும் என்ற மற்றொரு திருப்பதிகத்தையும் பாடிய பிறகு அங்கிருந்து அங்கே பக்கத்தில் இருக்கிற சோற்றுத்துறை, கண்டியூர், திருவேதிக்குடி போன்ற திருத்தலங்களுக்கு செல்கின்றார். அங்கு சென்று இறைவனை பல பதிகங்கள் பாடி போற்றி செய்துவிட்டு பிறகு மறுபடியும் திருப்பழனம் என்ற இந்த திருத்தலத்திற்கே வருகின்றார். வந்த பிறகு பல நாட்கள் இங்கு தங்கியிருந்து திருப்பணிகள் செய்து மேலும் பல பதிகங்கள் அருளி செய்கின்றார். அவற்றில் நமக்கு 5 திருப்பதிகங்கள் கிடைத்திருக்கின்றன. இதை பெரிய புராணத்தில் இங்கே திங்களூர் தலத்துக்கு அதாவது திருப்பழனம் என்ற திருத்தலத்திற்கு அப்பர் சுவாமிகள் வந்ததை சேக்கிழார் பெருமான் எப்படி பாடியாருள்றார் அப்படிங்கிறத பார்க்கலாம். திங்களூர் தனில் நின்றும் திருமறையோர் பின் செல்ல பைங்கன் விடை தனிப்பாகர் திருப்பழனப்பதி புகுந்து தங்கு பெரும் காதலொடும் தம்பெருமான் கழல் சார்ந்து பொங்கிய அன்பு உற வணங்கி முன்னின்று போற்றி செய்ப்பார் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் மிக அருமையாக இந்த வரலாற்றை சொல்கிறாரு. இப்படியாக அப்பர் பெருமான் இந்த திருப்பழனம் என்ற திருத்தலத்திற்கு பல பதிகங்கள் அருளி செய்திருக்கிறார். பெருமானுக்கு மீது அன்பு, அதாவது என்ன சொல்கிறாரு, தங்கு பெரும் காதலோட பெருமானை வணங்கியிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி அவர் அருளி செய்த அந்த பதிகங்களில் ஒன்றான திருப்பழனம் என்ற திருத்தல பதிகத்தை நாம் சிந்திக்க இருக்கின்றோம்.
இனி வரும் அடுத்த பதிவுகளில் அந்த பதிகத்தை நாம் சிந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுபவர் கோமல் ஹேமமாலினி. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.